ആറാവത് ശ്ലോകം. ഏവം മന കർമ്മവശം പ്രയുക്തേ അവിദ്യയാ ആത്മനി ഉപദീയമാനേ പ്രീതിഹി ന യാവത് മയി വാസുദേവേ ന മുച്യതേ ദേഹയോഗേന താവത്. ഏവം മനഃ കർമ്മവശം പ്രയുക്തേ അവിദ്യയാത്മന്യുപദീയമാനേ പ്രീതിർന യാവന്മയി വാസുദേവ ന മുച്യതേ ദേഹയോഗേന താവത്. அவித்ய அப்படிங்கிற அஜ்ஞானம், ரஜோகுண தமோகுணங்கள் ஜீவாத்மாவை மறைக்கிறதுனால மனசு இந்த பிரகிருதி விஷயங்களில் இருக்கிற கர்மத்தில் அட்டாச் ஆகிறது. வாசுதேவனால என்னில பக்தி உதிக்காம இருக்கிற காலம் வரைக்கும் ശരീരബോധത്തോടുകൂടി മനസ്സിருக்கிற காலம் வரைக்கும் கர்ம முக்தி அப்படிங்கிறது கிடைக்காது. ரிஷபதேவனாக்கும் இங்க சொல்லறார், மகாவிஷ்ணு தான் ரிஷபதேவன், அதனால பகவானாயிட்டே இங்க சொல்றார். நான் வாசுதேவனாக்கும் என்னில மனசு லயிக்கிற வரைக்கும் கர்ம முக்தி கிடைக்காது. அவித்யா அறிவில்லாத காரணத்தால, ஞானம் அப்படிங்கிறது இல்லாததால, புத்தி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகாததுனால, ஆத்மனி அந்த கரணத்துல ஆத்மஸ்வரூபத்துல உபதீயமானே மறைக்கப்பட்டிருக்கிற காலத்துல, ஏவம் மன கர்மவசம் பிரயுக்தே, மனசு அப்படிங்கிறது கர்மங்களுக்கு அடிபணியவே செய்யறது. முழிச்சுருக்கிறத மனசு பிரவர்த்திக்கிறது, நம்மளை பலதும் செய்யறதுக்கு பிரேரணை பண்றது. தூக்கத்துல மனசு பிரவர்த்திக்கிறது இல்லை, அதனால நம்மளோட கை கால்கள் ஒன்றும் தூக்கத்துல ஆக்டிவேட் கிடையாது. புத்தி அப்படிங்கிறது தூக்கத்துல பிரவர்த்திக்காது. நான் சுகமா தூங்கினேன் அப்படின்னு தூங்கி எந்திருந்தானா நம்ம சொல்றது உண்டு. தூக்கத்துல நம்ம சொஸ்ததையோடு கூடிட்டு சுகத்தோடு கூடிட்டு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனாலேயாக்கும். அதை நம்ம தூங்கி எந்திருந்தோன நான் சுகமா தூங்கிறேன் அப்படின்னு சொல்லுறோம். வேற ഒന്നുകൂടെയും കൂടിച്ചേർന്ന് മനസ്സ് പ്രവർത്തിക്കാത്ത അവസ്ഥയാക്കും தூக்கம் அப்படிங்கிற அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. தூக்கத்துல நம்மளொன்னும் தெரிஞ்சுக்கிறதில்லை. கர்மவாசனைகள் ஒடுங்காதக்கு நமக்கு முக்தியை பிராபிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. സ്വപ്നാവസ്ഥയിലെ നമ്മൾ പലതും കാണറോം കേക്കറോം എല്ലാം ചെയ്യത്താൻ ചെയ്യറോം. കർമ്മവാസനകൾ നമുക്കുള്ള ഇരിക്കുന്നതിനാലെയാക്കും സ്വപ്നം കാണറോം. ஜனனத்துக்கு அப்புறம் டுடே அப்புறே அப்படிங்கிற இன்று வரைக்கும், அப்படி இல்லைன்னா டுடே அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற அட் பிரசன்ட் டைம் வரைக்கும். எக்ஸாம்பிள், சாயந்தரம் ஒரு 4 மணின்னா அந்த 4 மணி வரைக்கும் என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கோ அதெல்லாம் நமக்கு அந்த 4 மணி அப்படிங்கிற அந்த பிரசன்ட் டைம்ல சொப்பனமாயிட்டு தான் தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்களாக்கும். காலையில சாப்பிட்டது கூட சொப்பனமாயிட்டு தான் தெரியும். மத்தியானம் சாப்பிட்டது கூட சொப்பனமாயிட்டு தான் தெரியும். பல விதத்தில் நம்ம பேசியிருப்போம், சந்தோஷம் அனுபவிச்சிருப்போம், சண்டை போட்டிருப்போம், வலி அனுபவிச்சிருப்போம்.
அது எல்லாமே அந்த குறிப்பிட்ட டைமில் சொப்பனமாயிட்டு தான் தெரியும். அதே மாதிரி சொப்பனம் அப்படிங்கிறதும் அது முடிஞ்சு போன அவஸ்தையாக்கும். தூங்கி எந்திருந்தானா ஆழ்ந்த உறக்கத்திலேயாக்குமே நமக்கு சொப்பனாவஸ்தை உண்டாகிறது. தூக்கத்தை விட்டு எந்திருந்தானா ஓ நடந்து முடிஞ்சதெல்லாம் சொப்பனம் தானா அப்படின்னு தோணுறதே. அதே மாதிரி பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர். பாஸ்ட் அப்படிங்கிற எல்லா காலத்திலையும் நடந்த எல்லா விஷயங்களும் பிரசன்ட் அப்படிங்கிற இப்போதைய காலகட்டத்தில் நம்ம எந்த டைம்லயாக்குமோ பிரசன்ட் டைம்ல இருக்கோம். அந்த டைம்ல தூங்குறோம், எந்திருக்கிறோம், பலவிதமான பிரவர்த்திகளை பண்றோம், மறுபடியும் தூங்குறோம், மறுபடியும் எந்திருக்கிறோம், பிரவர்த்திக்கிறோம், தூங்குறோம். இப்படி நாள்கள் ஓடின்னு இருக்கு. இப்படி இருக்கிற நாளுகளோட ஓட்டத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரவர்த்திகளை பண்ணிட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கோம். அந்த பிரவர்த்திகளை பண்றோம். சில டைம்ல எந்த பிரவர்த்தியும் பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். சில டைம்ல மூட் ஆஃபா உட்காந்துட்டு இருப்போம். சில டைம்ல சந்தோஷமா உட்காந்துட்டு இருப்போம். சில டைம்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷ நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருப்போம். சில டைம்ல ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு துக்க அவஸ்தையில நம்ம இன்வால்வ் ஆயின்னு இருப்போம். இப்படி சுகதுக்கங்கள் மாறி மறையற நம்மளோடு அட் பிரசன்ட் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு காலையில 10 மணி அப்படின்னா அந்த 10 மணிக்கு நம்ம பிரசன்ட் டைம் அப்படின்னு வச்சுட்டோம். அப்படின்னா 9:59 AM வரைக்கும் ஃபியூச்சர் ஆக்கும், பாஸ்ட் ஆக்கும். அதெல்லாம் முடிஞ்சு போன காலகட்டங்களாக்கும். அப்போ எந்த ஒரு நொடிப்பொழுதும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் திரும்ப வராது. அப்படி இருக்கிற காலம், காலச்சக்கரம் உருண்டு ஓடறத நமக்கு நம்மளோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களும் சொப்பனமாயிட்டு தான் தெரியும். தூங்குறத மட்டும் இல்லை சொப்பனம். முடிஞ்சு போன காலகட்டங்களும் நமக்கு நம்மளோடு நடந்துட்டு இருக்கிற காலத்துல சொப்பனம்தான். காலையில ஒரு விஷயம் பேசியிருக்கோம் அப்படின்னா அது மத்தியானம் பேசி முடிச்சாச்சே நம்ம அந்த விஷயத்தை அப்படின்னு வரத்த அது சொப்பனமாயிட்டு தான் தோணும். നമ്മൾ ஒருத்தரை ஒரு நாளைக்கு சந்திக்கிறோம், அது அடுத்த நாளைக்கு அது சொப்பனமாயிட்டு தான் தோணும். നമ്മൾ இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போறோம், அடுத்த நாளைக்கு நேத்தைக்கு அந்த கோவிலுக்கு போனோமே எത്ര നന്നായിരുന്നത്, என்ன அலங்காரம் பண்ணியிருந்தா, அதெல்லாம் மனசுக்குள்ளதான் தெளிஞ்சு வரும் சொப்பனமாயிட்டு. நேத்தைய நிகழ்வு இன்னைக்கு இருக்காது. நிகழ்வுகள் மாறி மாறி வரும். ஒரே அலங்காரத்தோடு கூடிட்டு கூட நமக்கு கோவிலுக்குள்ள பகவத் தரிசனம் கிடைக்கும். இருந்தாலும் அந்த நேத்தைய காலம் அப்படிங்கிறது இன்றைக்கு வராது. ஆறு மாசம் தூக்கமும் 6 மாசம் தூக்கமில்லாத நிலைமையும் இருக்கிற கும்பகர்ணன் ஒரு பிரவൃத்தியும் செய்யாதக்கு தூங்கின்னு இருக்கிற ராவண சகோதரனாயிருக்கிற கும்பகர்ணன் தூக்கத்திலேந்து எந்திருந்தானா அண்ணாவான ராவணனுக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு யுத்தம் செய்வர். கும்பகர்ணனுக்கு உள்ளே இருக்கிற கர்மவாசனை ஒடுங்காத்ததாலேயாக்கும்
தீர்க்காலம் தூங்கினாலும் அந்த மனசு அப்படிங்கிறது சொஸ்தமாகாம இருக்கு. தூக்கத்துல மனசும் அடங்கி நிற்கிறது, அவ்வளவுதான். தூக்கத்திலேருந்து எந்திருந்தானா பிரகிருதியுமாயிட்டு மனசு கனெக்ட் ஆயிட்டு நம்மளால பல பல விஷயங்களை செய்ய வைக்கிறது. புத்தியாயிருக்கிற கடிஞான் உபயோகிச்சு மனசை கண்ட்ரோல் செஞ்சானா இந்திரியங்களை அடக்கி நிறுத்துறதுக்கு சாதிக்கும். இந்திரியங்கள் பிரகிருதி விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வருது. அதை நிப்பாட்டினானா மனசு சுஸ்தமாகும். மனசுல ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற அழுக்குகள் அதை இல்லாம பண்ணறதுக்கு பக்தி ஒன்றினால மட்டும்தான் சாதிக்கும். பக்தி அப்படிங்கிற சர்ஃபால மட்டும்தான் அந்த கரண சுத்தி வருத்துறதுக்கு சாதிக்கும். துணியை சோப்பு போட்டு தோச்சு அழுக்கு இருந்தானா மறுபடியும் சர்ஃபு போட்டு தோச்சு மறுபடியும் காய வச்சு பார்த்து மறுபடியும் அழுக்கு இருந்தா அதே துணியை அழுக்கு இல்லாம தோச்சு கிளீன் ஆக்கி எடுக்கிற மாதிரி நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற ரஜோ குண தமோ குணங்களாயிருக்கிற அழுக்குகளை பக்தியால மட்டும்தான் தோச்சு கிளீன் ஆக்கிறதுக்கு சாதிக்கும். சரீரத்துக்கு ஔஷதத்தை கொடுத்து அசுகங்கள் குணமாக்குற மாதிரி மனசுக்கு பக்தி அப்படிங்கிற ஔஷதம் கொடுத்தானா அந்த மனசக்தியை பலப்படுத்தலாம். சரீர புஷ்டிக்காக்கும் உணவு சாப்பிட்றோம், நோய் வந்தா மருந்து சாப்பிட்றோம். இந்த மனசை பலப்படுத்துறதுக்காக்கும் பக்தி அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்றோம். மனசு கிளியர் ஆகணுமானா என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றது யாக்கு நம்ம பார்த்தோம். மயி என்னில பக்தி கூடி கூடி வரணும். பகவானான என்னில பக்தி கூடி கூடி வந்தா மட்டும்தான் மனசு அப்படிங்கிறது சுத்தமாகும். வாசுதேவே மயி, வாசுதேவனாயிருக்கிற என்னில எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் வசிக்கிற என்னில ஜீவாத்மாவாயிட்டு இருக்கிற என்னில யாவது எത്ര காலம் பக்தி உண்டாகிறது இல்லையோ, யாவது ந பிரீதிகி எത്ര காலம் பக்தி அப்படிங்கிறது உண்டாகிறது இல்லையோ தாவது அത്രയും காலம் தேகயோகேனா சரீரம் எடுக்கிறதுலேருந்து அதானது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ்லேருந்து ந முச்சியதே முக்தி உண்டாகிறதில்லை. ரிஷபதேவன் பகவான் வாசுதேவனே ஆக்கும். அதனால பகவான் எல்லாருக்கும் உபதேசிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். നമുക്കുള്ള ഉപദേശം കൂടിയാക്കും ഇത്. ജ്ഞാനമുണ്ടാനാനാ അജ്ഞാനമില്ലാമ പോയിടും. ജ്ഞാനമുണ്ടാനാനാ ഭഗവത് തത്വം தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിക്കും. സത്യ അന്വേഷണത്തെ ആരംഭിച്ചാനാ അതാണത് ഭഗവത് ദർശനം എങ്ക கிடைக்கும் அப்படின்னு தேடினானாக்கா பிரகிருதி விஷய தால்பര്യം குறையும். அப்படி பகவத் தத்துவஞானம் உண்டாகிற வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பகவான் வாசுதேவன் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கார். அதை தெரிஞ்சுண்டு வாசுதேவனில திருடபக்தி உரைக்கணும். அதுவரைக்கும் துவைதபாவமான இந்த பிரபஞ்சத்தில சுற்றி கறங்கணும். சத்சங்கம் வழி நிஸ்ஸங்கத்தில் எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். சத்சங்கம் வழி நிஸ்ஸங்கம் அப்படிங்கிற அந்த முக்தி பதத்தில் எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும் அப்படின்னு பகவான் விஷ்ணுவே ஆன ரிஷபதேவன் இங்க உபதேசிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஏழாவது ஸ்லோகம். யதா ந பஷ்யதி அயதா குண இஹாம் ஸ்வார்த்தே
പ്രമത്തഃ സഹസാ വിഭശ്ചിത് ഗതഃ സ്മൃതിഃ വിന്തതി തത്ര താപാൻ ആസാദ്യ മൈഥുന്യം അകാരം അജ്ഞഃ യദാ ന പശ്യത്യയദാ ഗുണേഃ സ്വാർത്ഥേ പ്രമത്ത സഹസാ വിഭശ്ചിത് ഗതസ്മൃതിർവിന്തതി തത്ര താപാനാസാദ്യ മൈഥുന്യമകാരമജ്ഞഃ. சொந்தம் வாழ்க்கையோட லட்சியமான முக்தி கிடைக்கிறதுக்கு பிரயத்னப்படாம இருந்துண்டு இந்திரிய சேஷ்டகள் உண்மையில்லை அப்படின்னு தெரியாம இருந்துண்டு அப்படி இருக்கிற காலம் வரைக்கும் புத்தி மழுகி போய் அஜ்ஞானத்தோடு கூடிட்டு விஷய சுகங்களில ஆசக்தனாயிட்டு நானாவித துக்கங்களை அனுபவிക്കേണ്ടി வரது அந்த ஜீவாத்மாவுக்கு. குண ஈஹாம் குணேஹாம் இந்திரிய சேஷ்டகள் எல்லாம் அயதா சத்தியம் கிடையாது மித்யாக்கும் அப்படின்னு யதா ந பஷ்யதி எப்பவாக்குமோ தெரிஞ்சுக்காம இருக்கிறது. ஞானம் நஷ்டப்பட்டு புத்தி இல்லாதக்கு நம்ம இந்திரியங்களும் നമ്മളോட എല്ലാ ഇന്ദ്രിയങ്ങളും ആഗ്രഹ സാധ്യതയ്ക്കായിട്ട് ഓടി നടക്കുന്നത്. ഇന്ദ്രിയങ്ങളെ ഒരുപോതും പൂർണ്ണമായിട്ട് തൃപ്തിപ്പെടുത്തുறதுக்கு സാധിക്കാതെ. 1 கிடைச்சா 10 വേണം, 10 கிடைச்சா 100 വേണം, 100 கிடைச்சா 1000 வேணும், 1000 கிடைச்சா 10,000 வேணும், லட்சம் வேணும், கோடி வேணும், இப்படின்னு ஆഗ്രഹங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒருபோதும் சாதிக்காது. இந்திரியங்களை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு சுகம் அப்படிங்கிற அனுபவம் உண்டாகும், திருப்தி அப்படிங்கிற அனுபவம் உண்டாகும். இந்திரியங்களால இருக்கிற எல்லா பிரவൃத்திகளும் நமக்கு துக்கத்தையாக்கம் தரது. இந்திரியங்களால இருக்கிற பிரவൃத்திகள் வழி நமக்கு கிடைக்கிற எல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத எப்பவாக்குமோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. சுகத்தை தேடி தேடி போய் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் துக்கமாக்கும்னு எப்பவாக்குமோ நமக்கு தெரியறது. அது தெரியாம இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. அது எப்படியாக்குமோ எப்பவாக்குமோ தெரியறது. சகசா அப்படி தெரியறத உடனே அவனுக்கு திருப்தி அப்படிங்கிறது உண்டாகிறது. அது தெரியாத காலம் வரைக்கும் சொஸ்ததை அப்படிங்கிறது இல்லை. சகசா திடீர்னு സ്വാർത്ഥേ അവനോട് ആഗ്രഹ സാധ്യതയ്ക്കായിട്ട് പ്രമത്തഹ ഉന്മത്തനായി തീരാൻ, ഒരു വിഷയം കടച്ചേ ആകണം அப்படின்னு படாத பாடுபடுறானே, സംസാര സാഗരത്തിലെ മുങ്ങി താഴറാനേ. ഗതസ്മൃതിഹി சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்தவாளாக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாரும். இந்த பிரபஞ்சத்துல திரிகுணங்கள் கூடி சேர்ந்ததாயிட்டு தான் எல்லாம் உள்ளது. பகவத் ஸ்மரணை உண்டாகணும் அப்படின்னா ரஜோகுண தமோ குணத்தை விட சத்குணம் கூடி நிற்கணும். சத்குணம் குறைஞ்சு பகவத் ஸ்மரணை நஷ்டப்பட்டு புத்திநாசம் சம்பவிச்சு இந்த மாயையில மோகிதர்களாயிண்டு இந்த பிரபஞ்சத்துல அஜ்ஞஹா ஞானமில்லாதவர்களாயிண்டு ஆத்மதத்துவம் மறந்தவாளாயிண்டு ஆத்மஸ்வரூபனை மறந்துண்டு
മൈഥുന്യം അകാരം. ദാമ്പത്യ സുഖത്തിലെ അട്രാക്ട് ഉണ്ടായിട്ട്, കുടുംബജീവിതത്തിലെ ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലെ അട്രാക്ട് ഉണ്ടായിട്ട്, ആസാദ്യ அப்படி ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലെ പ്രവേശനം பண்ணி തത്ര அந்த ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലെ தாபான்விந்ததி பலவிதமான துரிதங்களை பிராபிக்கிறார். பலதும் ஆகிரகிச்சு ஆகிரகங்களெல்லாம் நடக்காம இருக்கிறத, பலதும் நமக்கு கிடைச்சாலும் கிடைச்சதெல்லாம் துக்கமயமாயி தீரறது. சுகம் அப்படிங்கிறது நினைச்சு நினைச்சு நம்ம ஸ்வீகரிக்கிறதெல்லாம் துரிதம் மட்டும்தான் அப்படிங்கிறது விபச்சிது. புத்தி இருக்கிறவன் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுண்டு ഗൃഹസ്ഥാശ്രമത്തില പ്രവൃത്തി മാർഗം വഴി നിവൃത്തി മാർഗത്തില എത്തിച്ചേരണം. ഗൃഹം அப்படிங்கிறது മനോമാലിന്യങ്ങളെ അലമ്പിക്കളയർത്തുള്ള ഉപാധിയാക്കി മാറ്റണം. ശരീരം அப்படிங்கிற ഉപാധി വഴി ജീവാത്മാവിലെ പരമാത്മാവിലെ എത്തിക്കത്തുக்கு സാധിക്കും. ജീവാത്മാവ് പരമാത്മാവിലെ എത്തിക്കത്തുக்கு സാധിക്കും. இந்த ശരീരം അനുഭവിக்கிற സുഖദുഃഖങ്ങൾ യഥാർത്ഥത്തിലെ ജീവാത്മാവാക്കും അനുഭവിக்கிறது. ഗൃഹങ്ങളിലെ ദേവയജ്ഞം, പിതൃയജ്ഞം, മനുഷ്യയജ്ഞം, ഋഷിയജ്ഞം, பூதயஜ்ஞம் இப்படி இருக்கிற பஞ்சமகா யஜ்ஞங்கள் நடத்திண்டு எல்லாம் சுகதுக்கங்கள் பகவான் சுகവും ദുഃഖവും എല്ലാം ഭഗവാൻ തറ പ്രസാദമായി സ്വീകരിച്ച് ഭഗവാനോട് ടൂളായിട്ട് ഞാൻ എപ്പവും എല്ലാം செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டு வாழ்ந்துட்டு படிப்படியாயிட்டு ஆத்மஞான லப்தி உண்டாகிறதுக்கு சாதிக்கும். പ്രകൃതി விஷயங்களிலேந்து വിട്ടു നിൽக்கிற ജീവാത്മാ പരമാത്മാവുമായിട്ട് ഐക്യം പ്രാപിക്കും. അതുവരയ്ക്കും പുനരഭിജനനം പുനരഭിമരണം തുടരും. പ്രകൃതിയോട് കൂടിച്ചേർന്ന് இந்த ஜீவாத்மா லயிச்சு நிற்கிறத, பரம்பொருளிலேந்து ஜீவாத்மா நகர்ந்து நிற்கிறது, அதுக்கு சொஸ்ததை அப்படிங்கிறது கிடையாது. பிரகிருதியிலேந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுற அந்த ஜீவாத்மாவுக்கு பரம்பொருளில் கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் ஆகி பூர்ண அட்டாச்மெண்ட் வரத்த இந்த பிரகிருதியிலேந்து பூர்ணமாயிட்டு விடுபட்டு பரம்பொருளில் பூர்ணமாயிட்டு ஐக்கியமாகிறது. அதுவரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது தொடரும். விவேகத்தால பிரகிருதி விஷயங்களை அவாய்டு செஞ்சு மனச பகவானில நிப்பாட்டனம் அப்படின்னு ரிஷபதேவன் இங்கே உபதேசம் பண்றார். கபில வாசுதேவன் தன்னோட அம்மாவான தேவஹூதிக்கு பிரகிருதி விஷயங்களை ஒவ்வொன்னாயிட்டு எடுத்து சொல்லிட்டு பிரபஞ்ச தத்துவத்தை நன்னா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாக்கும் அந்த பகவத் தத்துவத்தை தெரியப்படுத்துறார். பிரகிருதி விஷயங்கள் என்னெல்லாமாக்குமோ இருக்கு, இதெல்லாம் அழியக்கூடிய விஷயங்களாக்கும் அப்படின்னு விட்டு விட்டு கடைசியில அழியாத்த ஒன்னாக்கும் இந்த பரபிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசிச்சார். அதேதான் இங்க ரிஷபதேவனும் இங்க உபதேசிக்கிறது. பிரகிருதியிலேந்து விட்டு நிற்கிற வரைக்கும் துரிதம் உண்டாகத்தான் செய்யும், சங்கடங்கள் உண்டாகத்தான் செய்யும். இந்த பிரகிருதியில இருக்கிற அட்டாச்மெண்ட் இந்த ஜீவாத்மா எப்பவாக்குமோ விடுறது, அப்பதான் அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்ச சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னாக்கும் இங்க ரிஷபதேவனாயிருக்கிற பகவான் வாசுதேவன் உபதேசம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம சரீரத்தாலையும் மனசாலையும் எல்லாம் அனுபவிக்கிற சுக துக்கங்கள் அத்தனையும் அனுபவிக்கிறது ஆக்சுவலாயிட்டு ஜீவாத்மாவாக்கும். பரம்பொருளிலேந்து உண்டான ஜீவாத்மா எல்லா வியஷ்டி சரீரங்களுக்குள்ளேயும் பிரவேசனம் செஞ்சு அந்த சரீரங்கள் எல்லாம் அனுபவிக்கிற எல்லாவித இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கிறது இந்த ஜீவாத்மாவாக்கும். அந்த ஜீவாத்மாவை மறைக்கிற மறையாயிருக்கிற கர்த்தனாயிருக்கிற அஜ்ஞானம் அப்படிங்கிற திமிரம் அதை எடுத்து களைஞ்சானா மட்டும்தான் ஜீவாத்மா அப்படிங்கிற ஆத்ம தர்சனம் கிடைக்கும். அந்த ஜீவாத்மாவுக்கு தான் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாக்கும் ஆத்ம தர்சனம் அப்படிங்கிறது தன்னையே அறிஞ்சுக்கிற நிலைமை, தன்னையே தெரிஞ்சுக்கிற நிலைமையாக்கும் ஆத்ம தர்சனம். அப்படி தான் ஆராக்கும் அப்படின்னு ஜீவாத்மா புரிஞ்சுண்டு கொடுத்து அப்படின்னா
அழியக்கூடின பிரகிருதி விஷயங்களிலிருந்து விடுபட்டு அந்த பரம்பொருளில அந்த ஜீவாத்மா ஐக்கியமாகும். அப்படி ஐக்கியமானா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாம பூர்ண ஆனந்த லப்தி அனுபவிக்கும். எட்டாவது ஸ்லோகம். பும்சஹா ஸ்த்ரியா மிதுனீபாவம் ஏதம் தயோஹோ மிதஹா ஹ்ருதய கிரந்திம் ஆஹுஹு அதஹ கிருஹ க்ஷேத்ர சுத ஆப்த வித்தைஹி ஜனஸ்ய மோஹஹ அயம் அஹம் மம இதி. பும்சஸ்த்ரியா மிதுனீபாவமேதம் தயோர்மிதோ ஹ்ருதய கிரந்திமாஹு அதோ கிருஹக்ஷேத்ர சுதாப்த வித்தைர்ஜனஸ்ய மோஹோயமஹம் மமேதி. ஸ்திரீ புருஷர்கள் தம்மில இருக்கிற அட்டாச்மெண்ட், அதுக்கு காரணம் அந்த அட்ராக்ஷனுக்கு காரணம் ஹிருதய கிரந்தியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனாலேயே கிரகம், விவசாய ஸ்தலம், கிருஷி ஸ்தலம், புத்திரர்கள் தொடங்கின எல்லாம், பந்துமித்ராதிகள் எல்லாம், தனம், இதுல எல்லாம் நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற மோகம் உண்டாகிறது. பும்சஹா புருஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா, ஸ்திரியா ஸ்திரீ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவில அட்ராக்ட் ஆகிற விஷயம் கிடையாது இங்க சொல்லப்படுறது. புருஷ சரீரம் ஸ்திரீ சரீரத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆயிட்டு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அந்த புருஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் ஸ்திரீ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் தம்மில இருக்கிற அட்ராக்ஷனை இங்க சொல்லலை. ஸ்தூல சரீரங்கள் தம்மில இருக்கிற அட்ராக்ஷன், அப்படி இருக்கிற அட்ராக்ஷன் ஆயிட்டு ஏதம் இந்த மிதுனீ பாவம், மைதுன பாவம், கூடி சேரத்துக்கான பாவம், தயோஹோ ஸ்திரீ புருஷர்களோடு மிதஹா பரஸ்பரம் இருக்கிற ஹிருதய கிரந்தேம், ஹிருதய கிரந்தி அப்படின்னு ஆஹுஹு சொல்லப்படுறது. அதுக்கான காரணமே இந்த ஹிருதய கிரந்தியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்திரீ புருஷர்கள் தம்மில இருக்கிற பரஸ்பர அட்ராக்ஷனுக்கு காரணம் ஹிருதய கிரந்தியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹிருதய கிரந்தி ஸ்திரீ புருஷர்களை கூட்டி சேர்க்கிறது. ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்நேக பந்தம் உண்டாகி வருது. அந்த ஸ்நேக பந்தத்தாலேயே கிருஹா வீடு, க்ஷேத்ரா விவசாய பூமி, சுதா புத்திரர்கள், ஆப்தா பந்துமித்ராதிகள், வித்தைகி சம்பத்து, இதனால ஜனஸ்யா ஜனங்களுக்கு, அதஹா அதனால, அகம் நான் அப்படின்னும், மமா என்னோடது அப்படின்னும் இருக்கிற, இது இப்படியெல்லாம் இருக்கிற அயம் மோகஹா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிறது. எல்லாத்திலையும் அட்டாச்மெண்ட் உண்டாகி வர்றது இந்த ஸ்திரீ புருஷர்கள் தம்மில இருக்கிற அட்ராக்ஷனுக்கும். அவ கல்யாணம் பண்ணிண்டா பலவிதமான அவசியங்கள் அவளுக்கு கூடி கூடி வர்றது, அதையாக்கும் இங்க சொன்னது.